ஆயிஷாட்ட ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, ரசூலாங்க வராங்க. அப்போது ஆயிஷா சொல்கிறாங்க, இவங்க யார் தெரியுமா, இவங்க தான் தொழுகையில் அப்படி ஈடுபடுவாங்கன்னு மக்கள் பேசிக்கொள்வாங்க. இரவு நேர தொழுகை சுண்ணத்து அது இதுன்னு தொழுகைன்னா அப்படி ஒரு தொழுகை இவங்க என்ன செய்வாங்க, தொழுவாங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்க? ஆயிஷா ரதியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கம்மா என்னன்னு கேட்டாங்க, அலைக்கும் பிமா துத்தீகூன், முடிந்தவைகளை செய்யுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்கன்னா, உங்களால் எது இயலுமோ அதை செய்யுங்க, முயற்சி எடுத்துக்கன்னு என்ன செய்ய வேண்டாம், இவைகள் அதான் உசுரை விட்டுக்கன்னு என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம், கடமைகளை செய்யுங்க. கடமைக்கு மேலதிகமாக எவ்வளோ மன ஆர்வம் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் போதும், அங்கே போங்க. இன்னி இல்லைன்னு காலை வீங்க வைக்கணும் வணங்கிட்டா இந்த லெவலில் என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். அலைக்கும் பிமா துத்தீகூன் என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது ஃபவல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லா யமல்லுல்லாஹு ஹத்தா தமல்லு, நீங்கள் அலுப்பு தட்டுகின்ற வரைக்கும் அல்லாஹு தாலா அலுப்படைய மாட்டான். உங்களுக்கு அலுப்பு தட்டுகின்ற வரைக்கும் அல்லாஹு தாலா அலுப்படைய மாட்டான். அப்படின்னா என்னன்னு சொன்னால், அல்லாஹ் நீங்கள் எடுக்கக்கூடிய உற்சாகத்துக்கு உங்களுடைய இதுக்கெல்லாம் அல்லாஹு தாலா கபூல் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அது சின்னது பெரியது அப்படின்றது அல்ல. நீங்கள் ஓவராக ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னு எனக்கு ஏலாதுன்னு அப்படி என்ன செஞ்சிடுறது, ஜீரோவில் வாரது என்றது இறைவன் உங்கள் மீது அலுப்படைவதற்கான ஒரு வழியாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இறைவன் அலுப்படைதல்ன்றது இறைவனுடைய தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப உள்ளது. மனிதனோட ஒப்பிட்டு என்ன செய்யலாது, அதை விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் இதில் ஒரு விஷயம் புரியுது, மனிதன் அளவுக்கு அதிகமாக போய் திருப்பி யூட்டேனில் வரதை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இந்த இடத்துல கண்டிக்கிறாங்க. அதனால தான் நபி அவர்களுக்கு மிகவும் விருப்பமான அமலாக எது இருந்ததுன்னு சொன்னால், அதுவமுஹா வ இன் கல்ல, குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு கான அமலுஹு தீமா, நபி அவர்களுடைய செயல்பாடுகள் அமல்கள் எல்லாம் வளமையானதாக இருந்தது. இப்படி அப்படி போன மாதிரி ரசூலுல்லாஹ் அமல்கள் இருக்கல, எதை எந்த நாளும் மெயின்டைன் பண்ணலுமோ அந்த அளவில் ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், வைத்து கொண்டார்கள். அப்படி என்ற சில வருது. இந்த ரமலானில் வர விஷயம் என்ன, இந்த அலுப்பு தட்டுதல் ரமலானிலே வரும், சோர்வும் ஏற்படும். அது ஒரு நம்ம நிறைய இபாதத் செஞ்சதுனால அலுப்பு தட்டுதல்னா, எடுத்து குர்ஆன் எடுத்து ஓதுற ஸ்டைலை பார்த்தா 30 ஜுஸுவை விட அல்லாஹ் தஆலா மற்ற வேதங்களெல்லாம் தௌராத் இன்ஜீல் அதில் சேர்த்து விட்டுருக்கலாம் என்ற லெவலில் குர்ஆன் ஓதுவான் வணங்கிட்டா. அதுக்கு பிறகு பார்த்தா என்ன நிலைமையிலாக இருந்துட்டீங்களா அப்படின்னு சொன்னால், என்ன குர்ஆனுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லாத குர்ஆனை பார்த்துட்டு ஓதுவோம் அப்படின்ட்டு போயிடுறான், ஒரு அலுப்பு வணங்கிட்டா. அப்போ இதுதான் அது. நீங்கள் இப்போ அலுப்படைந்தால் அல்லாஹ் தஆலா உங்களை விட்டு என்ன செய்கிற, அலுப்படைகிறான் அமைப்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அப்போ இபாதத்தை விட்டு நீங்கள் இப்போ என்ன செய்றீங்க, அந்த நிலைமைக்கு வாரீங்க. ஏன் அந்த இடத்துக்கு போனீங்க, அலைக்கும் பினல் அமாலி மா துத்தீகூன், உங்களால் முடிந்த அளவுக்கான விஷயத்தை மெயின்டைன் பண்ணணும். நல்ல ஆர்வம் வருதா போதும், நம்மளால் ஒரு அரை ஜுஸு ஓதுவோம் ரமதான் சுற்றி. ஆனால் மற்ற நாட்களில் இப்படி ஒரு வளமை வச்சுக்கணும். அது முடியாது. அப்படி இதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துக்கிறாங்க. என்ன டைம் டேபிள்னா, ஃபஜ்ருக்கு பிறகு 4 பக்கம், லுஹருக்கு பிறகு 4 பக்கம், அசருக்கு பிறகு 4 பக்கம். இது என்ன சிஸ்டம்னு எனக்கு தெரியலை விளங்கிட்டா. இப்படி மெயின்டைன் பண்ணால் முதல்ல அவன் அலுப்படைவான். அவனுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்டான நேரம் இருக்கிறது. சிலருக்கு ஃபஜ்ருக்கு பிறகு உற்சாகமாக இருப்பாங்க, அவன் அந்த நேரத்தில் ஓதட்டும். சிலர் தஹஜ்ஜுதில் உற்சாகமாக இருப்பாங்க, சிலர் மக்ரிப் பிறகு உற்சாகமாக இருப்பாங்க. அப்படி ஓதுவதற்கான இதுதான் குர்ஆன் இதனை செஞ்சிருக்கு வைத்திருக்கிறது. யாராவது அனுபவப்பட்டு அவன் என்னது கைட் பண்ணி விடுறது, அவன் என்ன செய்கிறது, கைட் பண்ணி விடுறது. சிலருக்கு வேலை வெட்டி ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதனாக அவர் இருப்பார், வயசாலியாக இருப்பார், எல்லாம் நம்ம ஓய்வடைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். அவருக்கு சில பொழுது நிறைய ஓதலாமல் இருக்கும். அவர் இந்த ஐடியா போட்டு கொடுத்தாருன்னா, அப்போ எனவே இது பிழையானது. இஸ்லாம் சொல்லாத வழிகள் அதனால் எடுக்க வேணான்றது. அவர்களுக்கு ஏற்ப என்ன செய்யணும், அதை நடைமுறைப்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது இன்னொரு தடவை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, ஒரு மனிதர் ஒரு பாறையில் இருந்து தொழுது கொண்டிருக்கிறார். வெளியே ஒரு பாறையில் நின்று தொழுது கொண்டிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு போயிட்டு ரசூலாக திரும்பி வராங்க, முடிச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வராங்க. அவர் இன்னும் தொழுவிட்டு தான் இருக்கிறார். ஒரு பாறைக்கு மேலே தொழுகிறாரு. அப்போ ஊர் மக்கள் அடிக்கடி பார்ப்பாங்களா இல்லையா, அப்படி நிலைமையில் அவர் தொழுதுகண்டு தான் இருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அலைக்கும் பில் கஸ்த், நடுநிலையாக செயல்படுங்கள். அந்த மனிதரை பார்த்துட்டு சில மக்களை பார்த்து சொல்கிறாங்க, அலைக்கும் பில் கஸ்த், நடுநிலையாக செயல்படுங்கள். ஃப இன்னல்லாஹ லா யமல் ஹத்தா தமல்லு, நீங்கள் அலுப்பு தட்டுகின்ற வரைக்கும் இறைவன் என்ன செய்ய மாட்டான், அலுப்படைய மாட்டான். அப்புறம் உங்களோட விஷயத்தில் என்ன செய்ய மாட்டான், இறைவன் திரும்பிக் கொள்ள மாட்டான். அது அலுப்புக்குரிய அதே தஃசீரை நம்ம சொல்லணும். இப்போ இதில் என்ன புரிந்து கொள்ளணும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இந்த மாதிரி நம்ம விளங்காத ஒரு இதில் இருந்து பண்ணுவீங்களாமா, மாஷா அல்லாஹ் நம்ம கொடுத்த பயானில் மலைக்கு மேலாம் ஏறி தொழ ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுற ஒரு நிலைமையில தான் நம்ம நினைப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஒரு செய்தி 2 செய்தி இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு ஆர்வத்தில் செயல்பட்ட எல்லாரும் நீங்கள் பார்க்கலாம். கஅப் இப்னு மாலிக் அந்த அதாவது அந்த யுத்தம் என்ன யுத்தம், அந்த தபுக் யுத்தத்தில் போகலையே 3 சஹாபாக்கள்,
அப்போ அவர் வந்து அல்லாஹு தாலா தௌபா இறக்கின உடனேயே மிகப்பெரிய உற்சாகத்தோடு வந்து எந்த தோட்டத்துக்காக நான் என்ன செய்யலை, அதாவது இந்த யுத்தத்துக்கு கலந்து கொள்ளல, அந்த தோட்டம் முழுசையும் அல்லாஹ்வோட பாதையில் என்ன செய்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் அப்படி என்று சொன்ன ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அம்சிக் அலைக்க பாதம் அலைக், உங்களோட சொத்துக்களில் கொஞ்சம் உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கண்ணா. தான் தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட சொத்துக்கள் கொஞ்சம் வைத்துக் கொள்ளுங்கள். மனிதனோட அந்த பேர் உற்சாகத்தை ரசூலுல்லாஹ் அப்படி பயன்படுத்துறதில்லை. எதை தர்மம் செய்யணும்னு சொன்னாங்களோ அதை குடும்பத்துக்கு பகிர்ந்து கொடுக்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அதை குடும்பத்துக்கு பகிர்ந்து கொடுக்க சொன்னாங்க. இதுதான் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதை எப்படி புரிஞ்சிக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு அழகான ஒரு செய்தி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து இபாதத்திலையா, அடுத்த இன்னும் நீங்கள் அலுப்பை இன்னும் புரிந்து கொள்வதற்கான மற்ற செய்திகளை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹவ்வலுனா பில் மௌஇலத்தி ஃபில் அய்யாம் கராஹத் ஸஆமதி அலைனா. இது சோர்வை பற்றி தான் வருது, இது சோர்வை பற்றி தான் வருது. ஆனால் அலுப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு புரிதலை நம்ம இதில் ஏற்படுத்திக்கலாம். நபி அவர்கள் எங்களுக்கு உபதேசத்தை தொடர்ந்து செய்வது கிடையாது. நாங்கள் சோர்வடைந்து விடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாக நாங்கள் யார் இது, அல்லாஹ்வின் தூதர், அவரை விட உலகத்தில் ஸ்பீச் பண்ணுறதுக்கு வேறு யாரை நாம் எடுக்கலாமா? இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி தான் என்ன செய்வாங்க, நடந்து கொள்வார்கள். நாங்கள் சோர்வடைந்து விடுவோம் என்பதனால மனிதன்ட்டு அப்படி இருக்கும் என்றதை ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கொண்டா. வத்தரகூக காயிமா, அவர்கள் வேடிக்கையையோ வியாபாரத்தையோ கண்டுவிட்டால் உண்மை நின்ற நிலையிலே விட்டு சென்று விடுவார்கள். யாரை பயம் பண்ணுறது, யார் பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களா இருந்தாலும் முன்னால் இருந்தது சின்ன சஹாபாக்கள், பெரிய சஹாபாக்கள், ஒரு சாதாரண சஹாபாக்கள், அவங்களா இருந்தாலும் என்ன செஞ்சிருவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த உணர்வு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன செய்றா, சொல்றா. இது மனிதனுக்கு வேடிக்கையை பார்த்து போகிறது. இன்னொன்று என்னன்னா, சோர்வடைஞ்சிடுறது மனிதன் சோர்வடைந்துடுறது. எனவே எவ்வளோ பெரிய ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, டெய்லி போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, ரைட் ரெண்டு விட்டு பார்த்துருவோம் என்ன இறங்கி இந்த மாதிரி நடந்து கொள்வது என்றது அவங்களை என்ன செஞ்சிடும், அலுப்பத்தட்டை வைத்து விடும், சோர்வடையை வைத்து விடும், தூரமாக்கி விடும். யாருடைய ஃபிக்ஹ் இது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஃபிக்ஹ் என்றதை நம்ம என்ன செய்கிறோம், இதில் பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமை மட்டும்தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்மளோட வியாழக்கிழமை மாதிரி, சரியா? அது இஷாவுக்கு போகிறோண்டெல்லாம் அதில் வரல. ஆனால் என்ன, வியாழக்கிழமை தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்வார்கள். அப்போ நாம் கேட்டோம், கொஞ்சம் கூடுதலாக செஞ்சிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் பெரிய சிறந்த நபி தரும், கொஞ்சம் கூடுதலாக செய்யலாமே அப்படின்னு அவர் என்னை தடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், நான் உங்களை அலுப்பு தட்ட வைக்க விரும்பவில்லை, உங்களை அலுப்பு தட்ட வைக்க நான் விரும்பவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படி தான் நான் உங்களோட என்ன செய்கிறேன், நடந்து கொள்கிறேன் அப்படின்னு. சில மனிதர்களுக்கு இதை விளங்காமல் முன்னால் உள்ள ஆர்வப்பட்ட உடனே அவர் இழுக்கிற இடத்துக்கெல்லாம் இவரும் போயிடுறது, விளங்கிட்டா? அவர் ஆர்வத்தில் அப்படி இவர் இடையில விட்டுருவார். அவர் ஒரு அலுப்பு வரும் தானே, போதும் இவரும் இப்போ நிற்க மாட்டார் போலைக்கு, நம்ம கொடுத்த ஆர்வத்தில் அவரும் வர ஆரம்பிச்சிட்டாரு. என்ன இது விளங்காமல் குடும்ப விஷயங்களாக இருக்கலாம், மற்ற விஷயங்களாக இருக்கலாம், சமூக விஷயங்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் விஷயமாக இருக்கலாம், தௌவா விஷயமாக இருக்கலாம். மனிதன் ஆர்வத்தை நம்ம நிர்வகிக்கணும். ஒருத்தர் வேகமாக வந்துட்டாருன்னா அவரோட வேகத்தை, ஏன்னா அவர் ஒரு டைமில் இன்னொருத்தில் வேகமாக இருப்பார், அதுக்கு நம்ம நிர்வகிச்சிடணும். அல்லது அது மிடிலான கஸ்தான ஒரு வழியை அதாவது ஏற்படுத்தணும். இல்லைன்னா அவர் விரும்பியதை நம்ம வெறுக்க செய்வோம், அவர் ஆசைப்பட்டதை நம்ம சுமையாக்குவோம். அது மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம வரக்கூடாது. நம்மளும் அதை நம்மளோட விஷயத்தில் என்ன செய்து விட வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி என்ன செய்கிறது, ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ இது ஒரு